ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். எல்லாருக்குமே ஜும்மா முபாரக். எல்லாருமே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தொழுதிங்களா? எல்லோரும் துவா செஞ்சிங்களா? நாங்களும் எல்லாருக்காகவும் துவா செஞ்சோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷல் தான். இன்றைக்கி ஒரே ஆட்டுக்கறி விருந்தாக போச்சு. ஆமாங்க, இன்றைக்கி லங்ஸு, அப்புறம் மட்டனு, அப்புறமேலு சுவரொட்டி, ஈரல். ஏன்னா இது வாங்குறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நைட்டே நாங்கள் சொல்லி வச்சு இன்றைக்கி காலையில் எல்லாருமே வாங்கியாச்சு. ஆமாங்க, இன்றைக்கி ஒரே நாளில் தான் எல்லாமே சாப்பிட போகிறோம். ஆனால் வந்து நிறைய எடுக்கலை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஒரே ஒரு லங்ஸு தான் எடுத்தேன். அந்த லங்ஸை நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டா அதில் நுரை மாதிரி வரும்ல, அது எல்லாமே நல்லா வத்தின பிறகு தான் அப்புறமேல நம்ம லங்ஸை செய்யணும். இன்றைக்கி நான் சுவரொட்டி எடுத்திருக்கேன். சுவரொட்டி வந்து எனக்கு ஒன்று தான் கிடச்சிச்சு. அப்புறம் ஈரல் எடுத்திருக்கேன், மண்ணீரல் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சுவரொட்டியோட நன்மைகள் நிறைய இருக்குது. ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஹீமோகுளோபின் இல்லைன்னா இதை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸ்லேயும் அதே மாதிரி ஆட்டு உருப்படியில் வந்து ஒன்றுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது. அது வந்து ஆட்டுக்கறி நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். நம்ம அந்தந்த பார்ட்ஸுக்கு இப்போ கால் வலி உள்ளவங்க அந்த கால் ஆட்டுக்கால் வாங்கி சூப் போட்டு சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி சரி எல்லாமே வந்து ஆட்டுக்கறியாக தான் இன்றைக்கி வாங்கியாச்சு. மட்டன் வாங்கியாச்சு, அப்புறம் லங்ஸ் வாங்கியாச்சு, அப்புறமேல் சுவரொட்டியும் வாங்கியாச்சு, ஈரலும் வாங்கியாச்சு. ஆமாங்க, நைட்டு சொல்லி வச்சாச்சு ஆடை இருக்கிறவங்கள்ட்ட, இன்றைக்கி எங்களுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. வெள்ளிக்கிழமைனாலே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேயாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் கீ ரைஸ் தான் நான் செய்கிறேன். கீ ரைஸ் வந்து டைரெக்டாக நான் எலக்ட்ரிக் குக்கரில் நான் செய்ய மாட்டேன். இதே மாதிரி நான் தாளிச்சிட்டு அப்புறம் எலக்ட்ரிக் குக்கரில் கொட்டிடுவேன். கொட்டிட்டு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடலாம். ரைஸ் குக்கரில் வந்து கீ ரைஸ் செய்யும் போது சூப்பராக இருக்கும். எலக்ட்ரிக் குக்கரில் செய்யும் போது இன்றைக்கி நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு இன்றைக்கி சூப்பரான கீ ரைஸ் ரெசிபி நிறைய நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ போட்டுக்கோங்க, பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறமேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கொடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா மல்லித்தலை போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதை வந்து நான் ரைஸ் குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நான் வேக வச்சுட்டேன். இந்த சட்டியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம தால்ச்சா தான் நம்ம வைக்க போகிறோம். தால்ச்சாக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. பட்டை, கிராம்பு, இந்த ரெசிபியும் நிறைய நான் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுக்கிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய், கேரட்டு எல்லாம் போட்டிருக்கேன். நான் மாங்காய் போட்டு தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்? வெள்ளிக்கிழமைனாலே ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுவும் எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமைங்கிற போது அது ஒரு பெருநாள் மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வெள்ளிக்கிழமை எல்லா ஆம்பளைங்களும் போய் தொழுதுட்டு வந்து அந்த மதியானம் அந்த நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கணும். நான்வெஜ் இருந்தால் தான் அது வெள்ளிக்கிழமை மாதிரியே இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி வந்து அந்த மட்டன் எலும்புலாம் வச்சு இன்றைக்கி தால்ச்சா போட்டிருக்கேன். தால்ச்சா வந்து சூப்பராக அமைஞ்சிருச்சு. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமேலே எல்லாம் புதினா மல்லித்தலைலாம் போட்டு அது கொதிக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்து இந்த சுவரட்டியும் இந்த ஈரலையும் நம்ம பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரை வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் பட்டை, கிராம்பு எதுக்கு நான் போடலைன்னா நான் கரம் மசாலா போட போகிறேன். பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி 2 பழுத்த தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இது ஈரலும் இந்த மாதிரி சுவரொட்டி கிடச்சிச்சின்னா நம்ம சாம்பார் வச்சு இதை மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வாங்கி இது மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு இது மாதிரி பெப்பர் ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு, ரத்த அளவு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதில் நிறைய அயன் சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து இரும்பு சத்து அதிகம் தேவைப்படும். அதனால் வந்து நம்ம வந்து இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள தேவையான சத்து நமக்கு கிடச்சிரும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது. ஒரு ஃபீவர்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போனாலே அவங்க ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. எடுத்து பார்த்தா என்னம்மா ரத்த அளவு ரொம்ப கம்மியாக இருக்கே, வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன சாப்பாடே கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேரண்ட்ஸை கேட்குறாங்க. பிள்ளைங்க எங்கே சாப்பிடுது? வந்து ஒன்லி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இந்த சாட் ஐட்டம், இதே மாதிரி ஐட்டம் தான் அந்த பிள்ளைங்க சாப்பிடுது. பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் லெமன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் அந்த சிக்கனுக்குள்ளே கொடுக்குற கிரேவிக்கு கொடுக்குற மசாலா தான் இது. கொஞ்சம் பெப்பர்
கொஞ்சம் கூட கொடுக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த பெப்பர் கிரேவி. நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். யாராவது பிகினர்ஸ் அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். தால்ச்சாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பெப்பர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. வந்து சுரட்டி ஈரல் போட்டு இதை நீங்கள் வந்து பிகினர்ஸ் யாராவது அதை பார்த்து ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் டீட்டெயில்ஸாக போய் பார்த்துக்கோங்க. கீ ரைஸ் நிறைய நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சூப்பராக தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம ரைஸை போடணும். நான் 2 ஆளாக்கு தான் இப்போ எடுத்திருக்கேன். சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த சுவரட்டி ஈரல் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப அது ஹெல்த்தாக இருக்கும். நல்ல வலுவாகவும் இருக்கும் உடம்பு. அதனால் நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்லா மாங்காய்லாம் போட்டு சூப்பர் தால்ச்சா. மாங்காய் சீசன் முடிய போகுது. ஆமாங்க, இப்போ நல்லா மாங்காய்லாம் வந்து அப்படி செம்பலமாக இருக்கிறதுனால தால்ச்சா சாம்பார்லலாம் போட்டால் சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து அந்த மட்டனும் அந்த லங்ஸையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே ஒரு குருமா மாதிரி தானே செய்ய போகிறேன் நான். நல்லா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நைட்டு வந்து சப்பாத்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்பாத்தியோ தோசையோ நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு வச்சிடுறேன். தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு, ஏன்னா வந்து எங்களுக்கு அந்த பெப்பர் கிரேவியும் சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி இருந்துச்சுன்னா நைட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மதியானமே செஞ்சுட்டேன். நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி தான் இன்றைக்கி நான் இந்த குருமா வைக்க போகிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப ஸ்பைசஸாக இருக்காது, நல்லாயிருக்கும். நைட்டு ஈவினிங் டிஃபனுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ஆப்டான குருமாவாக இருக்கும். நல்லா அந்த மட்டன் பீஸு அப்புறமேல அந்த லங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5-6 விசில் விட்டால் போதும். சூப்பராக வெந்துடும். நல்லாவும் இருக்கும். இந்த குருமா நல்லாவும் இருக்கும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமைனாலே அது கொஞ்சம் விறுவிறுப்பாக அப்படியே சூப்பராக சமைச்சிட்டு அப்புறமேல எல்லாம் குடிச்சிட்டு தொழுகிறதுக்கு அது நல்ல ஒரு இதாக இருக்கும். நல்ல வைப்பாக இருக்கும். ஆமாங்க, வெள்ளிக்கிழமைனா தண்ணி வர்றது கஷ்டம். என்னமோ தண்ணி உள்ளே வந்துச்சு. சரி, தண்ணியும் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஆமாம், தண்ணி மெயினில். அப்புறம் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு. இல்லைன்னா எங்களுக்கு சிரமம், வெளியில் போய் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறமேலு அந்த கறியும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. தால்ச்சா சூப்பராக மணக்க ரெடியாக இருக்குது. அதை விட சூப்பராக பெப்பர் கிரேவி சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் பொண்ணு எங்கள் எல்லாருக்கும் சுலைமானி போட்டு கொடுத்தாங்க. அதாவது புதினா, டீ தூள்லாம் போட்டு சூப்பரான சுலைமானி போட்டு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பொண்ணு சூப்பரான புதினா சுலைமானி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.